கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நாமும் அருகில் இருக்க மக்களுக்கு நம்முடைய புத்தாண்டு கிறிஸ்மஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். 2025 சொல்கிற முதல் கிறிஸ்மஸ் கிரீட்டிங்ஸ் இது. இந்த கிறிஸ்மஸ் என்பது என்ன? நாம் ஏன் கிறிஸ்மஸ் கொண்டாடுகிறோம்? நாம் உலகத்தில் எவ்வளோ மக்கள் இருக்காங்க, ஆனால் அங்கி போட்ட பிறகு ஆண்டவர் நம்மை உயர்ந்த இடத்துக்கு அழைத்து செல்கிறார். ராஜாக்களோடு, கலெக்டர் கூட, சிஎம் கூட, ஜனாதிபதி கூட இருப்பதற்கு ஆண்டவர் எல்லா நிலையிலும் நமக்கு வைத்திருக்கிறார். ஒரு வீட்டில் ஒருத்தரை தெரிந்தெடுத்து அப்போ நாம் இந்த பெற்ற வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா? நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பை சரியாக பயன்படுத்துகிறோமா? ஒரு ராஜா தனக்கு நல்ல வேலை செய்கிற பையன் வேணும்னு நிறைய டெஸ்ட் வச்சு எடுத்துக்கிட்டே இருந்தார். நிறைய டெஸ்ட் வச்சார். ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தாங்க. கடைசியாக 2 பேர் செலக்ட் ஆனாங்க. இப்போ இந்த 2 பேரில் யார் திறமையானவங்க, யார் இந்த போஸ்டிங்க்கு சரியான ஆளுங்கிறத செலக்ட் பண்ண அவர் ரொம்ப கஷ்டப்பட்டார். ஒரு முடிவெடுத்தார். 2 பேர்ட்டையும் 1 மூட்டை நெல்லை கொடுத்துட்டார். அவர்கிட்ட 1 மூட்டை நெல், இவர்கிட்ட 1 மூட்டை ஃபீடு நெல் கொடுத்துட்டார். யார் இதை ரொம்ப நாள் சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கு தான் ஆட்சின்ட்டார். ஏதாவது பண்ணு, ரொம்ப நாள் இதை வச்சு சாப்பிட்ணும் சிக்கனமாக சொல்லிட்டார். 2 பேரும் போனாங்க. ஒருத்தர் ஒரு நாளைக்கு 100 கிராம் 5 கிலோ நெல்லை எடுத்து அவிச்சு அரிசி ஆக்கி 50 கிராம் கஞ்சி சொருமா சாப்பிட்டு என்னை அந்த ஐயர் கேட்டார், ஏன் ஒல்லி ஆகிட்டேன்னு கேட்டார். இதே மாதிரி ஒல்லியாகி குச்சியாகி ஒரு 6 மாதம் கழித்து வந்து சேர்ந்தார். 120 கிலோவாக போனவர் 45 கிலோவாக இடையே வந்து சேர்ந்தார். என்ன இன்னொருத்தர் ஆளவே காணலை, இன்னொருத்தர் ரொம்ப நாள் ஆளவே காணலை. ஒருவேளை இவனும் இதை சாப்பிட்டு செத்து போனானா என்னன்னு ரொம்ப நாள் வரல. சரி என்னதான் ஆனான்னு அவனை தேடி போனாங்க. தேடி போகிறப்போ ஒரு இடத்த அதை பண்படுத்தி அதை உழுது கொண்டு போன நெல்லை அதில் விதைத்து அதை பயிராக்கி 1 மூட்டை நெல்லை 100 மூட்டை ஆக்கிட்டான். இப்போ அவனுக்கு அந்த போஸ்டிங் கொடுத்தாங்க. ஒருவேளை இன்றைக்கி சீகன் பாலையா வந்தாங்க, நமக்கு பைபிள் கொடுத்தாங்க, 19 புதிய காரியங்களை கொடுத்தாங்க. எவ்வளோ போராட்டம்! விடியல் தூரம் இல்லைங்கிற மோகன்சி மூலம் எஃப்எம்பியோட நவநீதர் போட்டார் அந்த கேசட்டை. ஆக்சுவலியாக லுத்திரன் தான் போட்டிருக்கணும், நம்ம போடலை. இயேசு விடுவிக்கிறார் மூலம் மக்களுடைய காணிக்கை நிறையா வருது அவங்களுக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாலே பல லட்சக்கணக்கான ரூபா அதில் செலவு பண்ணி இன்றைக்கி கோடிக்கணக்கான ரூபா கணக்கு நவநீதன் விடியல் தூரம் நிலை போட்டாங்க அந்த சிஎன் பாலுடைய மேட்ரை. அதுக்கப்புறம் எவ்வளோ மிஷினரி வந்தாங்க, ஆனால் அவர்களால் முடியல. அதுக்கப்புறம் ஸ்காட்ஸ் மிஷினரி வந்தாங்க லுத்திரன் மூலமாக. அப்துல் கலாம் படித்த ஸ்கூலை கட்டினார். ஆனால் அப்துல் கலாம் காலத்தில் அன்னைக்கு போட்ட ஓடு தான் இன்றைக்கும் அங்கே இருக்குது. நீ நம்மளாலே அந்த ஓட்டை மாற்ற முடியல. அப்துல் கலாமாவது மாற்றிருக்கலாம், சிறந்த மனிதர்னு சொல்கிறாங்க. ஆனால் தன் படித்த பள்ளிக்கூடத்துக்கு அவர் ஒன்றுமே செய்யலை. அவர் தான் முதல் ஞானஸ்தானம் குளோரிந்தா. அந்த குளோரிந்தம்மா சர்ச்சில் நீ காலையில் போனீங்கன்னா ஒரு 100 பேர் 50 பேர். இப்படி மதுரை சர்ச்சு பெரியார் பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் லுத்திரன் சர்ச்சுக்கு போனீங்கன்னா ஒரு பெரிய கூட்டம் ஜெபம் பண்ணிக்கிட்டே போவாங்க, ஃப்ளோட்டிங் பீப்புள்னு வாங்க. இதேமாதிரி குளோரிந்தா சர்ச்சில் பெரிய கூட்டம் ஜெபம் பண்ணிட்டு போவாங்க. அவர் தான் முதல் சர்ச்சு. தஞ்சாவூர், திருச்சி, எவ்வளோ ஒரு அற்புதமான காரியம்! பண்டிதர் வேதநாயகன் சாஸ்திரிய குடும்பங்களை உருவாக்குனது அவருடைய முயற்சி தான். அவருடைய 35 ஆண்டுகள் கால வாழ்வில் தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை எவ்வளவாக அர்ப்பணித்திருக்கிறார். ஒருவேளை இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த இந்த அபிஷேகத்தினால் நான் எத்தனை திருச்சபையை உருவாக்கியிருக்கிறேன். லூக்கா 2:17 பிள்ளையை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். இந்த ரிட்ரீட் கிறிஸ்மஸ் கொண்டாட்டத்துக்குள் வந்திருக்கிற நீங்கள் நானும் இன்னைக்கு எவ்வளவு திருச்சபைகளை நாம் உருவாக்கியிருக்கிறோம். இன்னைக்கு அருள்நாதரோ அடைக்கலநாதரோ இல்லைன்னா திருவள்ளூரில் 5 கிலோமீட்டருக்கு தூரத்துக்கு சாம்சன் ஐயா காம்பவுண்ட் கட்டி எருசலேம் மாதிரி ஒரு கூண்டு கட்டி வச்சுருக்கிறார். அதுக்கடுத்து ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன்.
அந்த கிராமத்தையே அந்த மிஷனரி கண்டுபிடிச்சி அந்த கிராமத்தையே 100% கிறிஸ்டியன்ஸ். எப்படி திருநெல்வேலியில் நல்லூர், பண்ணவிளை, தூத்துக்குடி, இங்கெல்லாம் சாயர்புரம், அந்த மிஷனரிகள் என்ன செய்தாங்களோ அதே வேலையை இன்றைக்கி திருவள்ளூர் தாண்டி, அந்த ஊர் பேர் எனக்கு தெரியல, ஒரு அரிப்பின்மேட்டிக்கு போயிருந்தேன். அந்த ஊரே அதில் தான் சாம்சனை அந்த காம்பவுண்ட் கட்டியிருக்கார். 100% கிறிஸ்டின். ஆனால் இன்னைக்கு நான் அந்த வேலையை செஞ்சுருக்கிறேனா? இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு கொடுத்த அந்த வேலையை நாம் செய்திருக்கிறோமா? இன்னைக்கு நம்ம வேதம் சொல்லுது 18 நீதிமொழிகள் 18:9, தன் வேலையில் அசையாக இருப்பவன் அழிமனுக்கு. நீதிமொழிகள் 22:29 சொல்லுது, தன் வேலையில் ஜாக்கிரதை இருப்பவனை கண்டாயானால் நீசருக்கு முன்பாக நிற்பான். நீதிமொழிகள் 6:6 சொல்லுது, எறும்பை பாரு, எறும்பை எவ்வளோ அழகாக வேலை செய்யுதுன்னு சொல்கிறார். சோம்பேறி அறுப்பில் போய் பிச்சை கேட்டாலும் பிச்சை கிடைக்காது. அப்படிப்பட்ட நிலைமையில் நமக்கு ஆண்டவர் யார் வேலை செய்கிறானோ, ஆண்டவர் நினச்சி தான் பேதருக்கு மீனை கொடுத்துருக்கலாம். ஆனால் வலது பக்கமாக வலையை போடுனார், ஆழத்தில் தள்ளி கொண்டு போடுனார். நீ இருக்காத, வேகமாக போ, பயப்படாமல் பேசு, நான் உன்னோடு இருக்கிறேன். அப்போஸ்தலர் 18:9 பவுலடிகளோடு பேசினார். டூ நாட் அஃப்ரைட், பயப்படாதே, நான் உன்னோடு இருக்கேன், தைரியமாக பேசினார். அப்படிப்பட்ட எந்த சோம்பேறிக்கும் ஆண்டவர் சோறு கொடுக்க மாட்டார், வேலை சேதனம் கொடுக்க மாட்டார். அழகாக அந்த தம்பி பேட் அடித்தார். அவர் கையை பார்க்குறப்ப அப்படியே அது என்னென்னா எவ்வளோ ஸ்பீடு, அவ்வளோ ஸ்பீடாக அடிக்கிறார், அவ்வளோ டேஸ்ட்டாக அடிக்கிறார். அவர் அவ்வளோ நான் வந்து பார்த்தேன், அவரை அவ்வளோ அழகாக அவரை டேலண்ட் பண்ணியிருக்கார். அதே மாதிரி நமக்கு எவ்வளவோ ஆண்டவர் தாளந்துகளை கொடுத்திருக்கிறார். நம்முடைய மக்களை சரியாக வழி நடத்துகிறப்போ நாம் இந்த வருஷத்தில் எத்தனை சர்ச்சு கட்ட போகிறோம், இந்த வருஷத்தில் எத்தனை மிஷினரிகளை நம்ம டைசிஸில் 35 மிஷினரிகள் இருக்காங்க. நான் கடந்த நாட்களில் தரங்கம்பாடிக்கு போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அந்த ஜூலை மாதத்தில் என்னை சாம்சனையா கூப்பிட்டு போனார். ஆனால் 350 மிஷினரிகள் நம்ம சாதாரணமாக டிஎம்பி, டைசிஸ் மிஷினரி ப்ரேயர் பேண்ட், கன்னியாகுமரி டைசிஸ் 650 மிஷினரிகள் வச்சுருக்காங்க ஒரே ஒரு டைசிஸ். சென்னை பேராயத்தில் 160 மிஷினரிகள் வச்சுருக்காங்க. ஐஎம்எஸில் 2500 மிஷினரிகள் இருக்காங்க. எஃப்எம்பிபி விஷ்ணுவானியில் 4000 மிஷினரிகள், ஒவ்வொரு சமூகம் 4000 மிஷினரிகள் வச்சுருக்காங்க. எந்த திருச்சபைகளையும் போக முடியாது, விஸ்வானையும் ஐஎம்எஸ்ஸையும் டைரெக்டாக ஐயர் ஃப்ரெண்டுன்னா விடுவார். இப்போ எனக்கு சங்கீததாஸ் ஃப்ரெண்டு, என்ன நேரத்துலையும் வானான்வார், எப்பவும் வரலான்வார். ஒரு குருவானவருக்கு இவ்வளோ பவர் இருக்கிறப்போ நாம் தூர பார்வையோடு இந்த ஆண்டில், இந்த 2026க்குள்ளே போக போகிறோம். இந்த ஆண்டில் நான் இத்தனை ஆண்டுகள் ஆர்டினேஷன் ஆகி, இத்தனை ஆண்டுகள் எங்கள் அப்பா ஐயரு, தாத்தா ஐயரு, நான் ஐயரு. எங்கள் தாத்தா இவ்வளோ சர்ச்சு கட்டினாங்க, எங்கள் அப்பா இவ்வளோ சர்ச்சு கட்டினாங்க, நான் எவ்வளோ சர்ச்சு கட்ட போகிறேன். அப்படிப்பட்ட ஒரு மனமாற்றம் நமக்கு தேவை. ஐயா இப்போ தான் எல்லா ஊர்லேயும் சர்ச் இருக்கேன்னு நீங்கள் சொல்லலாம். கடந்த வாரத்தில் புதன்கிழமை நான் மணிப்பூர் போயிருந்தேன். எம்எல்சி மணிப்பூர் லுத்ரன் சர்ச், பேப்டிஸ்ட் சர்ச், நம்ம லுத்ரன் சேர்ந்த சர்ச்சையோடு இணைந்து ஒரு கன்வென்ஷனுக்கு, இதே மாதிரி ஒரு கன்வென்ஷனுக்கு, அங்களுடைய பெரிய கன்வென்ஷனுக்கு பேசுறதுக்கு அழைக்கப்பட்டேன். போன வருஷம் போகிறப்போ சண்டை வந்துருச்சு, அதனால் போல் இந்த வருஷம் போனேன். மணிப்பூரில் அந்த மெயின் சிட்டியில் ஃப்ளைட் அவுட்டு இறங்கி அந்த குறிப்பிட்ட மக்கள் இருக்கிற பகுதிக்கு நாங்கள் போனோம். எங்களை அவங்க வந்து ரிசீவ் பண்ண முடியல. ஏன்னா அந்த இனத்து மக்கள் இந்த சிட்டிக்குள்ளே வர முடியாது. இந்த சிட்டியிலேருந்து கிடைக்கிற எந்த உதவியும் அந்த மக்களுக்கு கிடையாது. டிரான்ஸ்போர்ட்டிங் கிடையாது, உணவு கிடையாது. அந்த கவர்மெண்ட்டு, அந்த மணிப்பூர் கவர்மெண்ட்டு, இக்பால் எந்த உதவியும் அவங்களுக்கு செய்யலை. எங்களை ஒரு முகமதியர் தான் எங்களை கூட்டிகிட்டு போனார். நாங்கள் ரிசீவ் ஆனோம், லேண்டிங் ஆனோடனே காரில் வந்து கூப்பிட்டு போனார். ஒரு குறிப்பிட்ட பாயிண்டில் என்னென்னா பிஷப், அந்த 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 மணிப்பூர் எம்எல்சி பிஷப் நின்று எங்களை கூப்பிட்டு போகிறார். ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு அப்புறம் அவங்க வர முடியல. ஒரு சர்ச்சு டெடிகேஷன் முடிச்சுட்டு
அங்கே மோரேங்கிற ஒரு இடம் தமிழர்கள் அதிகம் வாழும் பகுதி. அடுத்த காம்பவுண்டு பர்மா, நெக்ஸ்ட்டு காம்பவுண்ட் பர்மா. மிலிட்ரி தொல்லை, சண்டையினால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. பின்னி அவங்க சொல்கிறாங்க 30 வருஷம் பின்னால் வந்துட்டோங்கிறாங்க. 6 மாத சண்டையில் 30 வருடங்கள் பின்னால் வந்துட்டோன்னு சொல்லி அந்த இடத்த முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சிக்கந்தூர்னு ஒரு ஊருக்கு எங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. நல்ல ரோட்டில் போனால் 1 hour, 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போகிறோம். 7 hours, 1 மணி நேரத்தில் போக வேண்டியதை 7 மணி நேரம் போகிறோம். காட்டு வழி, ஆஃப் ரோடே இல்லை. ஒரு ஆற்றை தாண்டி போனோம், பாலம் இல்லை. நாங்கள் போனால் காரை ஒரு லாரியில் ஏற்றி அந்த ஆற்றுக்கு அந்த பக்கம் போட்டு இறக்குறாங்க. லாரியில் கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டர் அந்த லாரி தான் தண்ணிக்குள்ளே போகுது. அங்கே இறங்கினா அங்கே அந்த தீவிரவாதிகள் எங்களை மடக்கிறான். எங்களை கூப்பிட்டு போன பிஷப் நாளைக்கு சென்னைக்கு வர்றாரு. அவருடைய ஒய்ஃப் அந்த ஊர் கலெக்டர், அவர் ஒய்ஃப் கலெக்டரு. அதனால் ரொம்ப தைரியமாக எங்களை கூப்பிட்டு போனார். 7 மணி நேரம் ட்ராவல் பண்ணி போனோம். ஒரு கிராமத்துக்கு நாங்கள் கிளம்பும்னா ஏதோ ஒரு மக்களை பார்க்கணுன்னு சொன்னோம். ஒரு மலை, அதுவும் ஒரு தொங்கு பாலத்தில் ஒரு கார் மட்டும்தான் போக முடியும். ஹவுரா பிரிட்ஜ் மாதிரியே கயத்தில் கட்டி தொங்க விட்ருக்காங்க. ஹவுரா பிரிட்ஜ் இரும்பில் இருக்கும், ஆடாது. இது ஆடுது. அதை தாண்டி ஒரு மலை மேலே இருக்குது. 1.25 லட்ச ரூபாய்க்கு 200 வீடு ஒரு பொது நிறுவனம் கட்டி கொடுத்துருக்கு. கவர்மெண்ட் இல்லை, ஷெட்டு. அந்த வீட்டுக்குள்ளே போனால் அவங்கள்ட்ட பீரோ இல்லை, கட்டில் இல்லை, பெரிய அளவில் பெட்டிகள் இல்லை, சூட்கேஸ்லாம் இல்லை. ஏன்னா 250 ஃபேமிலியும் ஒரு இடத்துல அப்படியே ஃபயர் பண்ணாங்களா அவங்க கிராமத்தை. கிராமம் எரிஞ்சிக்கிட்டு இருந்துதான். உடனே அவங்க பிள்ளைகளோடு வந்தால் போதுன்னு தப்பிச்சு எல்லாம் ஓடி வர்றாங்க. அங்கே இருக்க 200 ஃபேமிலி இருக்குது. 200 ஃபேமிலிக்கும் எந்தவித அடிப்படை வசதி இல்லாமல் சின்ன பாத்ரூம், திரும்ப முடியாது பாத்ரூம். ஒவ்வொரு வீட்டுக்கும் பின்னால் பாத்ரூம், ரெஸ்ட் ரூம் கட்டியிருக்காங்க. சர்ச்சுக்கு இடம் கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் சொல்கிறாங்க, எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஒன்றுமே இல்லை. அவங்க அங்கேருந்து வேலைக்கு வரணுன்னா காட்டு வேலை செய்கிறாங்க, விவசாயம் பண்ணுறாங்க, வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்ந்து கொண்டிருக்காங்க. வசதியாக வாழ்ந்தவங்க, பெரிய கடை வச்சுருந்தவங்க, பெரிய பணக்காரங்களாக இருந்தவங்க, நல்லா படித்தவங்க, ஃப்ளூயண்ட்டாக இங்கிலீஷ் பேசுகிறாங்க, அவங்க மணிப்பூரி மொழி பேசுகிறாங்க, ஹிந்தி பேசுகிறாங்க. ஆனால் வாழ்க்கையில் எவ்வளோ பின்தங்கின நிலைமையில் என்எம்எஸ் சார்பாக ஒரு 9 லட்ச ரூபாய்க்கு ஒரு ஷெட்டு போடுறதுக்கு ஒருத்தர் 10 லட்ச ரூபா கொடுத்தார். இன்றைக்கி 4 லட்ச ரூபா அனுப்பினோம். நான் ட்ரெஷருங்கிறதால 4 லட்ச ரூபா அனுப்பினோம். அதே மாதிரி நூற்றுக்கணக்கான சர்ச்சைகள், திருச்சபைகள் சூறையாடப்பட்டிருக்கிறது. ஆயிரக்கணக்கான மக்கள் ரோட்டில் நிற்கிறாங்க உணவு இல்லாமல். இன்றைக்கி நீங்கள் நானும் வாழ்க்கையில் பெரிய டென்ஷனாக இருக்கிறோம். என்ன டென்ஷன்னா, காலையில் வாட்ஸ்அப்பில் வாக்கிங் போகிறப்போ கேட்டேன், ரொம்ப பிடிச்சிருந்தது. திருப்பி கேட்கும்போது அதுக்குள்ளே மாறிட்டு அதை திருப்பி எடுக்க எனக்கு தெரியல. ஒரு திறமையானவர் அண்ணன், கீபோர்டு போடுற மாதிரி, பேட் அடிக்கிற மாதிரி ரொம்ப திறமையானவர். பூட்டு திறக்கிறது ரொம்ப திறமையானவர். ரொம்ப விலை மதிக்காத பூட்டு, ஜப்பான்லேருந்து வந்து தான். அதை பூட்டிட்டு அதை திறன்னாங்களாம். திறந்தால் 1 லட்ச ரூபா பணம்னாங்களாம். யாராலையும் திறக்க முடியல, அவர் கரெக்டாக வந்தார் அப்படின்னாரு, திறந்துச்சு. அப்புறம் இன்னொரு பூட்டு அமெரிக்காவிலேருந்து வந்துச்சான். அந்த பூட்டை திறந்தால் 10 லட்ச ரூபான்னாங்களாம். அதையும் திறந்துட்டாரா. 3வது ஃபைனல் போட்டி என்னென்னா, இப்போ ஒரு பூட்டு தர்றோம், இந்த பூட்டை திறக்கணும். திறந்தா உனக்கு 1 கோடி ரூபா. 1 கோடினா 100 லட்சம். ஒரு பையில் தான் எடுத்துகிட்டு போகணும் 1 கோடி. இந்த பெட்டியில் அடுக்க முடியாது, கொஞ்சம் பெரிய பெட்டி தான் வேணும். ஏன்னா நான் மாதத்துக்கு ஒரு 3.5 கோடி பார்க்குறேன் கேஷாக. மூட்டையில் தான் கட்டிட்டு வர்றேன். அதை கட்டிட்டுலாம் அந்த அவங்க ஊருக்கெலாம் போயிருக்கேன், வளர்மதி அம்மா ஊருக்கு. அவங்க ஹோட்டலில் சாப்பாடு வாங்கி கொடுத்துருக்காங்க. யாருக்கும் தெரியாது உள்ள பணம் இருக்காது. ஜோம் பண்ணிக்கிட்டே வருவோம், அதனால் யார் கண்ணிலையும் மாட்ட மாட்டோம். எலெக்ஷன் காலத்துலேயும் கொண்டு வருவோம், ஆனால் எங்கள் வண்டியை செக் பண்ண மாட்டாங்க. ஜோம் பண்ணிக்கிட்டே வருவோம். ஆனால் திறக்கலைன்னா 2 வருஷம் ஜெயிலு உனக்கு நாங்களாம்.
சரின்னாராம், நீ முதல்ல ஜெயிலுக்குள்ளே போகணும், ஜெயிலுக்குள்ளே அனுப்பிட்டு ஜெயிலை மூடிட்டு பூட்டை பூட்டிட்டு உள்ளேருந்தே திறன்ட்டாங்களாம். ஆனால் 2 நிமிஷம்தான். 2 நிமிஷம் திறக்குனா நீ தோத்துட்டேன்னு அர்த்தம். இல்லைன்னா ஜெயிலை விட்டு வெளியே வர முடியாது. முதலே தண்டனை கொடுத்துட்டாங்க. உள்ளே போனார். ரொம்ப திறமையான ஒரு பூட்டு திறக்கிறாரு, திறக்க முடியல. டைம் ஸ்டார்ட்னோன்னாங்க, கவுண்டவுன்னாங்க, டைம் கவுண்டவுன்னாங்க. டைம் ஸ்டார்ட் ஆகிட்டு ட்ரை பண்ணுறாரு, திறக்கல. 2 நிமிஷம் முடிஞ்சு போச்சு. இப்போ உன்னையால் திறக்க முடியல, உனக்கு 2 வருஷம் ஜெயில். அவர் உடம்பெல்லாம் அப்படி வேர்த்து வடி தான். அப்போ சொன்னாங்களாம், நாங்கள் பூட்டை பூட்டவே இல்லை, நீ எப்படி திறக்க முடியும்னாங்களாம். பூட்டினா தானே திறக்க முடியும். பூட்டு எப்படி இருக்குது? திறந்தே இருக்க. ஆனால் வாழ்க்கையில் அவருக்கு என்னது? டென்ஷன். என்ன டென்ஷன்? ஜூன் மாதம் வந்துருச்சு, எத்தனை பெட்ரூம் இருக்குது, எவ்வளோ பெரிய சர்ச்சுக்கு போகிறோம், ஏயா பியா சியா, இதுதானே இப்போ நமக்கு டென்ஷன். இப்போ நமக்கு டென்ஷன் இது. நிறையா பேருக்கு தான் டென்ஷன். ஐயம்மாருக்குடைய டென்ஷன் என்னென்னா, மே மாதம் வந்துருச்சு, போகிறோமா, அருள்நாதர் போகிறோமா, அடைக்கலநாதர் போகிறோமா, இல்லைன்னா தாம்பரம் சர்ச்சுக்கு போகிறோமா, திருவள்ளூருக்கு போகிறோமா, இல்லை சி கிரேடு திருச்சி பக்கத்தில் ஒரு சர்ச் இருக்குது, இல்லை பி திருவொற்றியூர் அதுக்கு போகிறோமா, எவ்வளோ வசதி இருக்குது, இதுதான் டென்ஷன். ஆனால் இந்த ஊழியத்துக்கு வரும்னு இவ்வளோ பெரிய சர்ச்சு கொடுத்தா தான் நான் ஊழியத்துக்கு வருவேன்னு யாராவது எழுதி கொடுத்தோமா? நேரமே எழுதி கொடுக்கல. நீ எங்கே காட்டுறி அங்கே போகிறேன்னு ஒரு கையெழுத்து போட்டு கொடுத்து வந்தோம். உடனே நீங்கள் சொல்லுவீங்க, நீ ஒரு ஹானரி ப்ரெஸ்பிரேட்டரு, உனக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடையாது, அந்த கஷ்டம் உனக்கு தெரியல, எனக்கு தான் அந்த கஷ்டம் தெரியும் நீங்கள் சொல்லுவீங்க. ஆனால் அன்றைக்கி ஃபாரின்லேருந்து வந்தவங்க எல்லாருமே எப்படி இருந்தாங்க? தன் வாழ்க்கையில் எப்படி இருந்த வில்லியம் கேரி இவருடைய துணைவி என்ன சொன்னாங்க? ஃபூல் அவரை சொன்னாங்க, முட்டாள். கோமணம் கட்டுற ஊருக்கு போறியடா, இங்கேருந்தே பணம் அனுப்பிடா காஸ்பல்னாங்க. ஆனால் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்ததெல்லாம் 1750 இன்னைக்கு ஹிஸ்டாரிக்கல் இங்கிலீஷ் அவங்களுடைய அந்த வெஸ்ட் பெங்காலுடைய மொழிக்கு டிரான்ஸ்லேஷன் இலக்கணம் எழுதியிருக்கிறார். பெங்காலி மொழிக்கு 27 மொழிகளில் புதிய ஏற்பாடு எழுதியிருக்கிறார். 3 மொழிகளில் பைபிள் டிரான்ஸ்லேஷன், 27 நியூ டெஸ்ட்மென்ட் டிரான்ஸ்லேஷன். உயர்கல்வி இங்கிலீஷ் பேப்பர் 7 வருஷத்தில் நம்மளை மாதிரி ஒரு மனிதர் தான் முடிஞ்சிருக்கு. அப்போ இந்த கிறிஸ்மஸ் காலங்களில் என்னுடைய அர்ப்பணிப்பு என்ன? நான் என்ன செய்திருக்கிறேன்? ஏன்னா எதையுமே சரியாக செஞ்சால் ஆண்டவர், நம்ம ஏஆர் ரகுமான் ஒரு சாதாரண கீபோர்டு போடுறவருடைய பையன், ஆனால் கொடுத்த தாளந்தை பயன்படுத்துகிறதால அவர் நம்ம ஜனகணமனகன பாட்டை போட்டார். உலக அளவில் இளையராஜா எங்கேயோ இருந்தார், அவரெல்லாம் மிஞ்சி எங்கேயோ போயிட்டார். கொடுத்த வேலையில் சரியாக இருக்கிறப்போ ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். நமக்கு கொடுக்கப்பட்ட வேலையை நம்ம சரியாக செய்கிறப்ப எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். அந்த ஆண்டவற்ற அந்த பிள்ளையை குறித்து அங்கே வந்த மெய்ப்பர்கள், அங்கே வந்த வானசாஸ்திரிகள் பார்த்துட்டு போய் சொன்னாங்க, நீங்கள் நானும் இந்த பிள்ளையை குறித்தான தீர்க்க தரிசனத்தை பிறருக்கு சொல்லுகிற மக்களாய் காணப்படுகிறோமா? காஸ்பல் ஒர்க் பண்ணுறோமா? சுவிசேஷ பண்ணி போகிறோமா? ஒவ்வொரு திருச்சபையிலும் ஒரு 2-3 மிஷனரிகளை இங்கே சப்போர்ட் பண்ணுங்கள். நம்முடைய லுத்திரன் தரங்கம்பாடி மிஷன் மூலம் மிஷனரிகள் இருக்காங்க. அப்போ அடுத்த வருஷம் எத்தனை மிஷனரி போக முடியும்? ஆண்டவர் எல்லா நிலையிலும் உயர்த்தும் ஆண்டவர். அந்த ஆண்டவர் நம்மோடு கடந்து வந்திருக்கிறார். மீண்டுமாய் உங்களுக்கு என்னுடைய மனப்பூர்வத்தின் கிறிஸ்மஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்மை ஆசீர்வதித்து பாதுகாப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அறுவடை மிகுதியாலோ இல்லை, அன்பரின் கதறல்